2 நாளைக்கு முன்ன ஒரு செய்தி வந்திருக்கு, என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற சுங்கசாவடி முறையை மாத்தி செயற்கைக்கோள் வழியா கண்காணிச்சு நேரடியா நம்ம வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுத்துக்கிற மாதிரியான முறையை கொண்டு வர போறதாக ஒன்றிய அமைச்சர் சொல்லி இருக்கிறார். என்ன கொடுமை இது! நாம தேர்தல் அறிக்கையில தேசிய நெடுஞ்சாலை இருக்கிற சுங்கசாவடிகளை முற்றிலுமாக அகற்றுவோம்னு சொல்றோம். இவங்க நேரா பேங்க்ல இருந்து பணம் எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத பிரதமர் மோடி ஊருக்கு உபதேசம் செய்யலாமா? பாஜக டைரக்ஷன்ல நடக்கிற அதிமுக பாஜக கள்ள கூட்டணிக்கு பாதம் தாங்கி பழனிசாமி புதுசா ஒரு கதை சொல்லி இருக்கிறார். டைலாக் என்ன தெரியுமா? பாஜகவோட கூட்டணி இருந்ததால விமர்சிக்க மாட்டாராம். என்ன ஒரு பதில்! உண்மை அதல்ல. அவரால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய யாரையும் விமர்சிக்க முடியாது. ஏன்னா எஜமான விசுவாசம். பதவி சுகத்துக்காகவும் ஊழல் சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்கள் விரோத திட்டங்களையும் ஆதரிச்சவர் பழனிசாமி. ஆட்சியில் இருக்கிறப்போ வச்ச கூட்டணிய இப்பவும் ரகசியமா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு சுத்தி வளைச்சு அவர் கண்டுபிடிச்ச காரணம் தான் கூட்டணி தர்மம். காலில் தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கின அம்மையார் சசிகலாவை பத்தி நீங்க பேசாத பேச்சா? இது என்ன மாதிரியான தர்மம்? கூடவே இருந்த தர்மயுத்தம் ஓபிஎஸ்க்கு பொதுக்குழுல வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணீங்களா? இது என்ன தர்மம்? இப்ப சமீபத்தில் கூட உங்க கூட்டணியிலிருந்து போன ஐயா ராமதாச நீங்க விமர்சிக்கலையா? இது என்ன கூட்டணி? தர்மத்தில் வராததா? பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களால் ஒருபோதும் பாஜகவை விமர்சிக்க எதிர்க்க முடியாது. அதுக்கு துணிவு வேண்டும், முதுகெலும்பு வேண்டும். ஏன்னா பழனிசாமியின் குடுமி இப்ப பாஜக கையில் இருக்கு. என்ன குடுமி? ஊழல் குடுமி. அதிமுகவோட ஊழல்கள் என்பது கண்ணீர் கதை மாதிரி. அதுல பழனிசாமியுடைய அத்தியாயத்தை மட்டும் சொல்லணும்னா, சம்பந்திக்கும் சம்பந்தியோட உறவினர்களுக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து சாதனை செஞ்சவர் பழனிசாமி. சம்பந்திக்கு டெண்டர் கொடுக்கிறதுல என்ன தவறுன்னு சொன்னவர் தான் பழனிசாமி. யார் மேலதான் ஊழல் புகார் இல்லைன்னு ஏகத்தலமா பேசியவர் தான், டெல்லியில் போய் பேட்டி கொடுத்தவர் தான் பழனிசாமி. குட்கா வியாபாரிகள் கிட்ட மாமூல் வாங்கின அமைச்சரை வச்சு ஆட்சி நடத்தினதும் பழனிசாமி தான். இன்னைக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி வாய்கிழிய ஊழலுக்கு வக்காலத்து வாங்கின பழனிசாமி, நான் கேட்கிறேன், திமுகவை பற்றி பேச என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? 12 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்து மாநில உரிமைகளை பேசுற மோடி அவர்கள் டெல்லிக்கு போய் பிரதமர் ஆனதும் மாநிலங்களை அழிக்க துடியாய் துடிக்கிறார். மாநிலங்களுக்கு எந்த அதிகாரங்களும் இருக்கக்கூடாது, மொத்த அதிகாரமும் தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கணும்னு சர்வாதிகாரவாள நினைக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் எஜமானவர்கள் அல்ல, மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள். அதை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னமும் மக்கள் கிட்ட நீங்க வாக்கு கேட்டு வரீங்க. நீங்க எப்படிப்பட்ட தோல்வி பயத்தில் இருக்கீங்கன்னு சிலிண்டர் விலைய குறைச்சலே தெரிஞ்சது. வருஷம் தான் மகளிர் நாள் வருது, அப்போதெல்லாம் குறைக்காதவர் தேர்தல் வருதுன்னு இந்த வருஷம் குறைச்சிருக்கிறார். சிலிண்டர் விலையை ஏத்துனது யாரு? இப்போ குறைக்கிறதாக நாடகம் நடத்துற அதே மோடி தான்.
தேர்தல் வந்ததால பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார். பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிச்சது யாரு? அதுவும் இப்போ குறைக்கிறதாக நாகரிகத்தில் அதே மோடி தான். இந்த விலை குறைப்பு நாடகம் எல்லாம் தங்களுடைய ஆட்சியில நாடு எப்படி சீரழிஞ்சிருக்கிறது மறைக்க, மக்களை மறைக்க வைக்க பாஜக போடுகிற திட்டம். கடந்த 5 ஆண்டுகள்ல இடி, ஐடி, சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோடு பாஜகவோடு கைப்பாவையாக மாத்தி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது. அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்கிறது. 8000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணி இருக்காங்க. வரலாற்றிலேயே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை. இந்த ஊழல் வெளிவந்த காரணத்தினால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வியும் அப்பட்டமா தெரியுது. தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதெல்லாம் இப்போ செய்யறாரு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்களை கைது செஞ்சாங்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சாங்க. இவங்கெல்லாம் வெளியில இருந்து வலிமையா தேர்தல் பணியாற்றுவாங்கன்னு பயந்து நடுங்கி கைது செஞ்சிருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டிலையும் மேற்கு மண்டலத்தின் வலிமையான செயல் வீரர் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களையும் இதே மாதிரி தான் சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. ஜாமீன் கூட கொடுக்காம பல மாதங்களாக அவர் சிறையில் வச்சிருக்காங்க. மேற்கு மண்டலத்தோட அவருடைய பணிகளை முடக்கணும்னு இந்த சதி செயல் செஞ்சாங்க. பாஜகவோட அத்தனை சதி செயல்களையும் கடந்து செந்தில் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட செயல் வீரர்கள் களத்திலே வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரமான புலனாய்வு அமைப்புகள் கூட்டணி கட்சிகள் மாதிரி மாற்றி எதிர்கட்சிகள் மேல் ஏவி விட்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இது 2 பக்கமும் கூரான முனைகள் கொண்ட கத்தி என்பதை மறக்க வேண்டாம்னு எச்சரிக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்தபடியே கட்சியும் ஆட்சியும் நடத்திக்கிட்டு வர்றாரு. தேர்தல் பணியை கவனிச்சுக்கிட்டு வர்றாரு. அவர் மீதான அடக்குமுறை இந்தியா கூட்டணியுடைய வலிமை அதிகரிச்சிருக்கு, செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு. இன்று தலைநகர் டெல்லியில இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என்னுடைய சார்பில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கலந்துகிட்டு என்னுடைய உரையை அங்கே படித்திருக்கிறார். அடக்குமுறை எப்போதும் வெல்லாது என்பதை இந்த தேர்தல் மூலம் இந்திய நாட்டு மக்கள் பாஜகவுக்கு புரிய வைப்பார்கள். பாஜக என மக்கள் விரோத ஜனநாயக விரோத கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட உள்ள நாளான ஜூன் 4 இந்தியாவின் 2வது விடுதலை நாளாக வரலாற்றில் பதியட்டும். இந்த வெற்றி சரிதம் எழுத ஈரோடு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். கரூர் தொகுதியினுடைய மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளர் மக்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு ஜனநாயகத்தை காக்கட்டும், இந்தியாவின் அரசியல் சட்டத்தை காக்கட்டும். அரசியல் சட்டம் தந்துள்ள சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, சமூக நீதி என அனைத்தையும் காக்கட்டும். மொத்தத்தில் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும், உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும். பாசிசமும் மதவாதமும் வீழ்ந்தது, ஜனநாயகமும் சமத்துவமும் சகோதரத்துவம் வென்றது என்ற புதிய வரலாறு பெரியார் பிறந்த மண்ணிலிருந்து தொடங்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நாடும், 40 நாடும்
40 நாடும். இந்த குரல் டெல்லிக்கு கேட்கணும் கொஞ்சம் சத்தமா. 40 நாடும். நன்றி, வணக்கம்.